ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேரன் சோழன் ஐயனார் துணை சீரியலில் என்ன மாதிரியான எபிசோடு இன்றைக்கி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பி போன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேரனை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, ஏண்டா அந்த பொண்ணு உன்னை விட 3 வயசு பெருசாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் வேறு ஆயிருக்கு, உனக்கு இது கல்யாணம், பொண்ணு வீட்டை பற்றி நல்லா விசாரிக்க வேண்டாமா? எடுத்தோம் கவித்தோனும் பண்ண முடியாது ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. பொண்ணு வீட்டுக்காரங்க முகத்தை பார்த்தாலே பெரிய கிரிமினலாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம குடும்பத்தில் எந்த பொண்ணாவது எங்கேயாவது மாப்பிள்ளை வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கா? இது என்ன புது கூத்தாக இருக்குது? உனக்கு புத்தி கத்தி பேதலிச்சு போச்சா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சேரன், அப்பா நீ வேற முதல்ல இருந்து ஆரம்பிக்காதுன்னு சொல்ல, நடேசன் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, என்னவோ செய் அப்படின்னு வெறுப்பாக சொல்லிட்டு போயிடுறாரு. நிலா, ஏங்க நம்ம அந்த பொண்ணு வீட்டை பற்றி அக்கம் பக்கம் விசாரிக்கலாம், திடீர் நிச்சயதார்த்தம்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு கேட்க, சேரன் அப்படி இல்லைப்பா, எல்லாம் விசாரிச்சிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலா கிச்சனில் டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ டீ தூளை தேடிட்டுருக்காங்க. அங்கே சேரன் வர்றாரு. சேரன் வந்து என்னம்மா தேடிட்டுருக்க அப்படின்னு கேட்க, டீ தூள் தீந்துருச்சுன்னு நிலா சொல்ல, இல்லைப்பா நான் டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. சேரனுக்கு காப்பி கலந்துக்கிட்டே நிலா பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. பொண்ணை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது, நீங்கள் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது அப்படின்னு நிலா சொல்ல, இல்லைப்பா நான் பொண்ணுக்கிட்ட நேரில் சந்தித்து 1/2 மணி நேரம் பேசிட்டேன், அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு நிலா ரொம்ப டென்ஷனாகி, ஏங்க நீங்கள் 2 பேரும் லைஃப் லாங் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்க, 1/2 மணி நேரத்தில் என்னத்தைங்க நீங்கள் பேசி அவங்கள்ட்ட புரிஞ்சிருப்பீங்க? உங்கள் கூட லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்கள பற்றி நாம் நல்லா விசாரிச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேரன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்போ சரிங்க ஓகேன்னு நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலா தன்னோட வண்டியை கொண்டு வந்து தொடச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்து சோழன், ஏங்க நான் வேணால் உங்களை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு கேட்குறாரு. சோழன் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறத பற்றியே பேச, நிலா கடுப்பாகி, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நான் வண்டியில் போகிறதுனால அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நானும் உங்கள் கூட பஸ் ஸ்டாப்புக்கு வரலான்னு இருந்தேன், அப்படியே காயத்ரியை பார்த்து பேசுவேன்ல அதுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிலா அதுக்கு, நீங்கள் எங்கேயோ போங்க, யாரையோ பாருங்கன்னு கோவமாக சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சோழனும் நிலா வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நிலாவோட வண்டி ஒரு இடத்துல வந்து நின்று மக்கர் பண்ணுது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சோழனும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாங்க, பாண்டியன் கடை பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம அங்கே கொண்டு போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேரன் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வராங்க. பாண்டியன் கடையில் பாண்டியனும் வானதியும் சேரன் அண்ணா கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆனால் அடுத்து நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு வானதி பேசிகிட்டு இருக்கும்போதே நிலாவும் சோழனும் வண்டியை தள்ளிட்டு அங்கே வந்துடுறாங்க. ஹாய் அக்கா, சேரன் அண்ணாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போல இருக்கே. அம்மா வானதி, ஆனால் எங்களுக்கு தான் அந்த பொண்ணை பற்றி ஒரே குழப்பமாக இருக்குன்னு நிலா சொல்கிறாங்க. அக்கா, எந்த கல்யாணத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்குது, நாம் தான் அந்த குழப்பத்தையெல்லாம் சால்வ் பண்ணி லைஃப்பை கொண்டு போகணுங்க்கா அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.